சோஷியல் மீடியாவில் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி இந்த திரைப்படத்திற்கு வந்து யாரோ ஒருத்தவங்க விமர்சனம் எழுதும்போது பொதுவாக வந்து துப்பறிகிற போலீஸ்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த பாஸ்ட் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். ஒன்று அவங்க பக்கம் வந்து மன அழுத்தம் தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இறந்துருப்பாங்க, ஆர்எல்ஸ் அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும், இன்சோமேனியா பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்சோமேனியா ஃபிலிம் கிறிஸ்டோபர் நோலனுடைய இன்சோமேனியாவும் அந்த மாதிரியான கதை தான். வேட்டையாடு விளையாடில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை வந்து இழந்திருப்பார். இந்த மாதிரி ஆஃபீஸர் ஆன் டியூட்டியில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோப்பனுக்கு வந்து அவருக்கு ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். பொதுவாக டிடெக்டிவ்ஸ்க்கு வந்து அவங்களுடைய பின் கதையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோகமோ இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகளோ அல்லது குடிகாரனாகவோ அவங்க இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு பச்சாதாபங்களை ஏற்படுத்தணும்னு ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான கதை முடிச்சில் குற்றவாளிகள் தப்பி போகிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ அந்த லீடு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு திரைக்கதையில் வந்து இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து வைக்கிறதுக்கு காரணமே என்னென்னா ஒரு முக்கியமான நேரத்தில் உனக்கு ஆஸ்துமான முக்கியமான நேரத்தில் இன்ஹேலர் வந்து மிஸ் பண்ணிடுறான், அதனால் அந்த இடத்துல அவன் தப்பிச்சிட்டான். ஸோ உதாரணத்துக்கு ஆஃபீஸர் ஆன் டியூட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகள் அப்படின்னு ஒரு பிரச்சனையை இருக்கிறதுனாலே அவன் வந்து ரொம்ப டென்ஷனாக ஆகிறான், ரொம்ப ஆன்சைட்டி ஆகிறான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கதைப்படி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து துப்பறிவாளர்கள், டிடெக்டிவ்க்கு, போலீஸுக்கு இந்த மாதிரி வந்து கதையில் வந்து அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனை இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம், அந்த மாதிரி திரைக்கதை எழுதுறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா சுவாரஸ்யப்படுத்துறதுக்கும் கதை இழுத்துக்குன்னு போகிறதுக்கும் அவன் மேலே வந்து ஒரு பச்சாதாபம் ஏற்படணுன்றதுக்காக தான் அதை வைக்கிறது.